அனைவருக்கும் வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் இலத்தரகர் நல சங்கத்தின் சார்பாக அகில இந்திய தலைவர் டாக்டர் விருகே விஎன் கண்ணன் அவருடைய ஆணைக்கிணங்க தற்பொழுது நம்முடைய சங்கத்தின் சார்பாக ஒரு கமிஷன் பிரச்சனை சார்பாக தற்பொழுது நம்முடைய சங்க நிர்வாகிகள் உறவுகளுடன் நம்ம டிஜிபி அலுவலகத்தில் சென்னையில் வந்திருக்கின்றோம். அந்த வகையில் நம்முடைய சங்கத்துடைய உறுப்பினர் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நம் சங்க உறவு ரவிக்குமார் அவர்களுக்கு கமிஷன் சம்பந்தமான ஒரு விஷயமாக ஒரு பிரச்சனை. தொடர்ந்து ஒரு 6 மாத காலமாக நம்முடைய சங்கத்தினுடைய உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் ஆர்த்தி ஜனார்தன் என்பவர் அந்த அம்மாவுக்காக அந்த அம்மாவுடைய இடத்த 16 ஏக்கர் 13 சென்ட் இடத்த விற்பனை செய்யறதுக்காக அவங்க நம்முடைய சங்க உறுப்பினர் ரவிக்குமார் கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. தொடர்ந்து அந்த இடத்த 10 வருஷ காலமா அவர் தான் பராமரிச்சுட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த வகையில ஆர்த்தி ஜனார்தன் அவங்க மூலியமா அந்த இடத்த விற்கிறதுக்கு உண்டான விஷயத்த நம்முடைய சங்கத்துடைய நிர்வாகி திரு ரவிக்குமார் செஞ்சிருந்தாங்க. அப்போ அந்த இடத்த ராஜ்குமார் என்ற நம்ம இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அந்த இடத்த காமிச்சிருக்காங்க, பேசியிருக்கிறாங்க. அவர்கள் மூலியமாக கமலேஷ் சேட் அவரு கமலேஷ் ஜெயின் என்கின்ற குறிப்பாக இந்த ஜெயின் ரீபிக்செக்ஸ் என்ற கம்பெனியுடைய ஓனராக இருக்கக்கூடிய கமலேஷ் ஜெயின் அவர்களிடத்தில் இந்த இடத்துக்கு உண்டான விஷயங்களை பேசி அந்த ஓனரா இருக்கக்கூடிய ஆர்த்தி ஜனார்தன் அவர்களையும் கமலேஷ் ஜெயின் அவர்களையும் ஒன்றாக இணைத்து இந்த விஷயத்தை நம்முடைய தரகராக நம்முடைய சங்க நிர்வாகி நம்ம ரவிக்குமார் அவங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்தை விற்கிறதுக்கு உண்டான கட்டமைப்பை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த வகையில தொடர்ந்து 6 மாத காலமாக இதுக்காக தொடர்ந்து கஷ்டப்பட்டு இதோட இடங்கள்லாம் அவங்க கிட்ட பேப்பர் வாங்கி இங்க இருந்து அங்க கொடுத்து அங்க இருந்து இங்க கொடுத்துன்னு சொல்லி பல விஷயங்களை அவர் அவருடைய உழைப்பின் மூலியமா செஞ்சிருக்கிறாங்க. இப்ப அந்த வகையில அந்த இடம் பாத்தீங்கன்னா 258 கோடிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு 1% கமிஷன் தொகையாக 2,58,00,000 தரதா சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கப்படும் போது அந்த இடம் விற்கப்படும் போது ரீசேஷன் ஆகிற தருவாயில நம்முடைய சங்க நிர்வாகி ரவிக்குமார் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க தகவலை தெரிவிக்காம அந்த இடத்தை ரீச் பண்ண போயிருக்கிறாங்க. இந்த தகவல் ரீச் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய நண்பர் மூலியமா தெரிஞ்ச உடனே நம்முடைய சங்க நிர்வாகி ரவிக்குமார் நேரடியா போயிருக்கிறாங்க. அங்க நேரடியா போகப்படும் போதுதான் என்ன பண்றாங்க, இவருக்கு தெரியாமலே இந்த இடத்த ஓனராக அதாவது விற்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆர்த்தி ஜனார்தன் அவர்களும் வாங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நம்முடைய அந்த கமலேஷ் ஜெயின் அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த இடத்த 2 பேருமே இவருக்கு தெரியாமல் பண்ணதுனால நேரடியா போகப்படும் போது அந்த இடத்த பாத்தீங்கன்னா கமலேஷ் ஜெயின் ஜி ஸ்கொயருக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்த மார்க்கெட்டிங் கொடுத்திருக்கிறாரு. அதாவது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல இடங்கள்ல ஜி ஸ்கொயர் நிறுவனம் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல இடத்த வாங்குறாங்க, இது போல இந்த மார்க்கெட்டிங் எடுத்து செய்யறாங்க. அப்போ அந்த 16 ஏக்கர் 13 சென்ட் இடத்த பாத்தீங்கன்னா ஆர்த்தி ஜனார்தனன் கமிஷனே கொடுக்கல. கமிஷன் கொடுக்காம இந்த பிரச்சனை வரப்படும் போது நம்ம சங்க நிர்வாகி கிட்ட ஜி ஸ்கொயர் மூலியமா இருக்கிற பாலா என்கிற நபர், பாலா என்பவர் பார்த்தீங்கன்னா ஜி ஸ்கொயருடைய மேலாளராக இருக்கின்றார். அவங்க வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அவருக்கு கீழே இருக்கக்கூடிய மேலாளராக இருக்கக்கூடிய ஸ்டாலின், அதாவது பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த ஜி ஸ்கொயர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகி இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவங்க என்ன பண்றாங்க, இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா சங்கம் தலையிடுது, இந்த நபருக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவரை காம்ப்ரமைஸ் பண்ணி உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை கமிஷன் தொகையை நாங்க நிச்சயமா தருவோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாங்க. அந்த வாக்குறுதி கொடுக்குற அடிப்படையில அந்த இடம் அன்னைக்கு அன்றைய நாள் போது ரீசேஷன் நடக்குது. ஆனா ரீசேஷன் நடந்து நவம்பர் 27ஆம் தேதி நடக்குது. இப்ப இன்னையோட பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா இப்ப ஜூன் மாசம் இப்ப 19ஆம் தேதி இன்னைக்கு வந்திருக்கிறோம். குறைஞ்சபட்சம் 7 மாசமா அந்த நம்முடைய அந்த கூலி நிலத்தரகராக இருக்கக்கூடிய ரவிக்குமார் அவங்களை பாத்தீங்கன்னா அலைய வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு முழுக்க கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்றாங்க ஜி ஸ்கொயர் நிறுவனம். தமிழ்நாடு முழுக்க லேஅவுட் போடுறாங்க, அபார்ட்மெண்ட் கட்டுறாங்க, பிளாட் போடுறாங்க. ஆனா இந்த கூலி நிலத்தரகரா இருக்கக்கூடிய எங்களுடைய சங்க நிர்வாகிய அலகழிச்சிருக்க இது வரைக்கும் ₹1 பணம் கூட தரல. 250 கோடி கொடுத்து பணம் வாங்குறாங்க, 500 கோடி கொடுத்து பணம் போட்டு இடத்த வாங்குறாங்க, பிளாட்டை விற்கிறாங்க. ஆனா இந்த சாதாரண ஒரு தொழிலாளிகளுடைய நிலைமை என்ன ஆகுது, தமிழ்நாடு முழுக்க இது போல பல இடங்கள்ல ஜி ஸ்கொயர் நிறுவனம் மோசடி செஞ்சிருக்கு. இது பல புகார்கள் வெளியிலே வரது கிடையாது. ஏன்னா பணம் இருக்கு, அதிகாரம் இருக்குன்ற அந்த ஒரு திமிர்ல என்ன பண்றாங்க, இருக்கக்கூடிய எல்லா தொழிலாளர்களும் நசுக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு எங்களுடைய சங்கம், எங்களுடைய தலைவர் திரு விருகே விஎன் கண்ணனோட இயங்கக்கூடிய எங்களுடைய சங்கத்தின் சார்பாக மாநில அரசு நான் இங்க நேரடியா எங்களுடைய சங்கத்துடைய அட்வொகேட்டாக இருக்கக்கூடிய வழக்கறிஞருடைய பொருளாளராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் திரு சுதாகர் அவருடைய தலைமையிலும் அதே போல இங்க வந்திருக்கக்கூடிய எங்களுடைய சங்க நிறுவனம் நேரடியா இந்த நாள் டிஜிபியை பார்த்து இதனுடைய கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். அதாவது இதை ஏற்கனவே 3 மாசத்துக்கு முன்பாக பாத்தீங்கன்னா சௌரிபாளையம் என்ற அந்த இடத்துக்கு உண்டான கட்டமைப்பு பாத்தீங்கன்னா, அதாவது நம்முடைய அந்த ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா எங்க வருதுன்னா
சிங்கானூர் ஸ்டேஷன்ல வந்து ஏற்கனவே அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விசாரணை செஞ்சிருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுக்கல. இப்படி தமிழ்நாடு முழுக்க இடம் வாங்கி கொடுக்கக்கூடிய, இடம் வித்துக்கு கொடுக்கக்கூடிய, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடைத்தரகர்களா இருக்கக்கூடிய நாங்க இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ண, ஒரு சாதாரண வாடகை வீடோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 லட்சமோ 1 கோடியோ இல்ல 20 லட்சம் சொத்து வாங்குறவங்களுக்கு இடைத்தரகர் நாங்க இருக்கிறோம். ஆனா என்ன பண்றாங்கன்னா ஓனர் செல்லரும் பையரும் ஒன்னாயிட்டு நடுவில் இருக்கக்கூடிய இந்த கூலி நிலத்தரகரை இவங்க வந்து கழட்டி விட்டுறாங்க. அப்ப தமிழ்நாடு முழுக்க இதே பிரச்சனை தான் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஏமாத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஏமாத்திட்டே இருந்தா அப்ப ஏமாறவங்க என்ன பண்ண முடியும்? தற்போது நடக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவங்களை கவனத்துக்கு கொண்டு வரணும். இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய இருக்கக்கூடிய டிஜிபி அவங்களுக்கு இதை கொண்டு வரணும் அப்படின்ற அடிப்படையில தான் நேரடியாக நாங்க இங்க வந்து இதை கொடுத்திருக்க இந்த புகார் மனுவை. இந்த புகார் மனு அடிப்படையில் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப தற்பொழுது இந்த புகார் மனுவை வாங்கிக்கிட்டு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கமிஷனருக்கு நேரடியாக இதை வந்து நாங்க சர்ச்சை அனுப்புறோம்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏற்கனவே கடந்த முறை இருக்கக்கூடிய அண்ணா திரு டிஜிபி சைலேந்திர பாபு அவங்க வந்து ஏற்கனவே ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இடம் வாங்குறவங்க விற்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கமிஷன் பிரச்சனை வந்தா இதை உடனடியாக நேரடியாக நம்ம காவல்துறை தலையிட்டு இதுக்கு உண்டான நல்ல நீதியை கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. நாங்க வந்து காவல்துறை மேல முழுமையான நம்பிக்கை வச்சிருக்கிறோம். ஏன்னா எங்க காவல்துறை முழுமையான நண்பன். தமிழ்நாடு முழுக்க எங்க சங்கத்தின் சார்பாக தொடர்ந்து இது போல பல பிரச்சனை போராட்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். காவல்துறை மூலியமா செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களை எங்க சங்கத்தின் மூலியமாக நிறைய நபர்கள் உதவி செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 257 கோடி கொடுத்து சொத்தை வாங்கி இருக்கிறாங்க. ஆனா ஒரு 2 கோடி இருக்கக்கூடிய 2 கோடி 57 லட்சம் ரூபாய் கமிஷன் தொகை கொடுக்கல. அப்ப தமிழ்நாடு முழுக்க இதே பிரச்சனை போயிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் இதே நிறுவனம் இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா அவங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, பணபலம் இருக்கு அப்படின்ற காரணத்தினால இது வெளியிலே தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு வெளி உலகத்துக்கு காமிக்கிறதுதான் நேரடியாக நாங்க வந்து டிஜிபி ஆபீஸுக்கு வந்திருக்கின்றோம். அன்பானவர்கள், இது போல பல தொழிலாளர்களை ஏமாத்திருக்காங்க. பெரிய பெரிய நிறுவனன்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா கொள்ள அடிச்சிட்டு இருக்காங்க. பல கூலி தொழிலாளர்களை வந்து அவங்க வஞ்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வரணுன்றதுக்காக தான் இன்னைக்கு நாங்க டிஜிபி சந்திச்சிருக்கின்றோம். ஒருவேளை இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கப்பட வேண்டிய நாங்க தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய சங்கத்துடைய உறுப்பினரை கூட்டிக் கொண்டு போயிட்டு நிச்சயமா G2 அலுவலகத்துக்கு முன்பாக கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு புரட்சி போராட்டம் நடத்தப்படும். ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய G2 அலுவலகத்து ஒவ்வொரு அலுவலகத்து வாசல் முன்பாக எங்க சங்க நிர்வாகிங்க நேரடியா போய் இந்த போராட்டத்தை அறிவிப்பாங்க காவல்துறை அனுமதியோட. ஏன்னா பணம் இருக்கிற திமுக எத்தனை பண்ணிட்டு இருக்க முடியும்? எத்தனை கூலி வைத்திருக்க அறிவாங்க? இதுக்கெல்லாம் ஒரு நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும். கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு நேரடியாக தலையிடணும். நம்ம டிஜிபி அவங்க நேரடியாக தலையிட்டு இதுக்கான இந்த பாதிப்படைஞ்ச எங்களுடைய சங்க நிர்வாகி ரவிக்குமார் அவர்களுக்கு தகுந்த நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும் சொல்லி இந்த தருணத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுகள் கலந்து கொண்ட எங்களுடைய சங்கத்துடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் குறிப்பாக நம்ம வந்து மயிலாப்பூர் தொகுதி அது போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் வந்து அத்தனை நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் எங்க சங்க நிர்வாகிகள் எங்களுடைய தலைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீதியை வென்று காட்டுவோம், நீதியை வெல்வோம், நீதியை வெல்வோம்.